பாகிஸ்தான் இன்னொரு நாடு. இந்த நிலங்களில்தான் 50 விழுக்காடு விவசாய நிலங்கள் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். இன்னும் கேட்டால் பல தரிசு நிலங்களை மேம்படுத்துவதற்கு உண்டான கங்கையும் காவிரி நினைத்தால் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் பெரிய ஒன்றிய லெவலில் அதை எண்ணி பார்க்க வேண்டிய காலகட்டம். ஆனால் நான் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொன்னால் மாநில வருவாய் அதுதான், அதில் போய் கையை வச்சா நீ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், மத்திய அரசு இதை உணர்ந்து, ஒன்றிய அரசு இதை உணர்ந்து மாநிலங்களின் உரிமைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 1758ஆம் வருஷம் மாநில சுயாட்சி கொடுத்த அமெரிக்கா இன்றைக்கும் ஒருங்கிணைந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மாநில சுயாட்சியை நல்குவதால் யாரும் பிரிந்து செல்வதற்குண்டான வாய்ப்பில்லை. பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் தேவை. அது தமிழகத்திற்கும் தேவை, காஷ்மீருக்கும் தேவை, எல்லோருக்கும் தேவை. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த பாதுகாப்பு ஒருங்கிணைந்து தான் கிடைக்கும் என்று என்கிற பொழுது, ஒருங்கிணைந்தால் தான் கிடைக்கும் என்பது மாநில சுயாட்சி கொடுப்பதால் தனிநாடு கேட்டு விடுவார்கள், பிரிவினை கேட்டு விடுவார்கள் என்ற அச்சத்தின்பால் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமற்றது. ஏனென்று சொன்னால் தற்காப்பு என்பது முக்கியம். அந்த தற்காப்பு அது கூட்டமைப்பு மூலம்தான் கிடைக்கும். அந்த கூட்டமைப்பு தான் விவசாயத்துக்கும் வேண்டும் என்பதை நான் நிலத்தடி நீரை பற்றி நிரம்பவே பேசினேன். காரணம் என்னவென்று சொன்னால் 2050ஆம் ஆண்டு 2039 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தேவை. தற்பொழுது 833 டிஎம்சி, 20 டிஎம்சி பெரியார் அணை அப்படின்ற நிலையில் தான் இருக்கிறது. இந்த நிலையிலே நாம் இதை பற்றிய சிந்தனை அவசியம் தேவைப்படுகிறது. நாம் எத்தகையவர்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆழியாரும் சேத்தமடை கால்வாயும் இணைக்கிற ஒரு கால்வாயை 340 மீட்டர் உயரத்தில் 340 மீட்டர் உயரத்தில் மலைகளுக்குள்ளே மலைகளுக்கு நடுவிலே கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் சமமட்ட கால்வாயாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் கழித்து பெருமழை பெய்திருக்கிறது. அத்தனையும் தாண்டி அந்த கால்வாய் உடையாத அளவுக்கு அது காங்கிரீட் கால்வாயாக உருவாக்கி 2 பல்வேறு மலைகளுக்கு இடையில், உயர்ந்த மலைகளுக்கு இடையில் மலையை குடைந்து 5 கிலோமீட்டர் மேற்கிலிருந்து கிழக்கு வாக்காக தண்ணியை கொண்டு வந்திருக்கிறார்கள். மலையின் 340 மீட்டர் உயரம், மலையின் மீது சமமட்ட கால்வாய். இத்தனை அதுக்கிடையில் மழையில் அங்கே நீர்வீழ்ச்சி இருக்கும், எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவையெல்லாம் இருந்தாலும் கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கு வரை அதை பயன்பாட்டுக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆளுமையை பற்றி நான் எடுத்து கூற வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிறேன். இந்த நிலையிலே பல கடலோர மாவட்டங்களுக்கு, உள் மாவட்டங்களில் தண்ணீர் இல்லை. கடலோர மாவட்டங்களில் தண்ணீர் கடலுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. 52 கிலோமீட்டர் மலையின் உச்சியில் கொண்டு செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் பொழுது அடையார் ஆற்றில், கொசத்தலை ஆற்றில் எங்கெங்கு தண்ணி வீணாக செல்லுகிறதோ அந்த தண்ணீரை எந்த பகுதியிலே நீரற்று இருக்கிறதோ அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது என் தாழ்மையான கருத்து. ஏனென்று சொன்னால் உலகிலே நீரை அன்றாடம் வாழ்வாதாரத்துக்கு சேமிப்பதற்காக ஆப்பிரிக்காவிலே 168 கோடி வேலை நாட்களை இழக்கிறார்கள். அன்றாட வேலைக்காக, சமையலுக்கு, அன்றாட தேவைக்காக சேமிக்கிற தண்ணீருக்காக 168 கோடி வேலை நாட்களை இழக்கிறார்கள். இந்த நிலைமை நிலத்தடி பாதிப்பால் நாளைய தலைமுறைக்கு வந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த சமமட்ட கால்வாய் மட்டுமல்ல, நம்முடைய அடுத்த கட்ட செய்தி என்னவென்று சொன்னால் 2039 டிஎம்சி தண்ணீர் தேவை. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் மேற்கு நோக்கி 1900 டிஎம்சி என்று அது 1500 1400 நேத்ராவதி என்று ஒரு ஆறு ஓடுகிறது. அதோடு சேர்ந்து 13 ஆறு ஓடுகிறது. அந்த நேத்ராவதி ஆறு அணை கட்டி மலையை குடைந்தோ நீரெடுப்பு மூலமாகவோ ஹேமாவதி அணைக்கு இணைத்து விட்டால் அவர்களுக்கு தேவையான தண்ணீரையும் பெற முடியும், நமக்கு தேவையான தண்ணீரையும் ஒரு 500 டிஎம்சியோ 600 டிஎம்சியோ பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதை சுமூகமான முறையில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது என் தாழ்மையான கருத்து. அதே போல் அண்டை மாநில கேரள மாநிலம் வீணாகிற கிட்டத்தட்ட 1500 டிஎம்சி தண்ணீர் வீணாகிறது. இந்த வீணாகிற தண்ணீர் அவங்களே கேட்கலாம். அவருடைய சுற்றுச்சூழல் பாதிப்பு வரும் என்பது பலருடைய கூற்று. 181 விழுக்காடு மழை கடலில் தான் பெய்யுது. 19 விழுக்காடு தண்ணீர் நிலத்தில் பெய்கிறது. ஆகவே சுற்றுச்சூழல் பாதிப்பு வராது என்பதற்கு இது ஒரு கூற்று. அடுத்து 100% தண்ணீர்
ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டால் 97.3% கடல் நீர், எஞ்சிய 2.7% நன்னீர். அதை 100 பங்காக ஆக்கிவிட்டால் 75.2% பனிப்பாறை, 24.5 விழுக்காடு நிலத்தடி நீர். உலகமெல்லாம் நிலத்துக்கு மேல் ஓடுகிற தண்ணீரின் அளவு என்னவோ தெரியுமா? 0.3 விழுக்காடு. அந்த 0.3 விழுக்காடில் சீனா 93,500 அணை கட்டிவிட்டான், பெரிய அணை கட்டிவிட்டான். பூமி சுழற்சி கம்மியாகிவிட்டது. தவறு. என்னதான் ஒரு இன்பேலன்ஸ்னு பார்க்கணும். ஒரு தராசில் இந்த பக்கம் தட்டில் ஓரளவாவது கூடுதலாக இருந்தால் வைட்டு தராசு இந்த பக்கம் சாயம். 0.3% இருக்கும்போது 97.3% கடல் நீர், எஞ்சிய 2.7 பனிப்பாறை இருக்குது, நிலத்தடி நீர் இருக்குது. நிலத்தடி நீரே 24.5. மேலே ஒரு தண்ணி 0.3 விழுக்காடு தான். அது அமேசான் நதியாக இருக்கட்டும், நயகராவாக இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், நைல் நதியாக இருக்கட்டும், எந்த நதியாக இருக்கட்டும், அத்தனை நதிகளிலும் ஓடுகிற தண்ணி 0.3% தான். ஆக அணை கட்டுவதால் எந்த சுற்றுச்சூழலும் பாதிப்பு வராது. இப்படி இணைத்ததால் எந்தவித பாதிப்பும் எங்கும் வரவில்லை. உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். பிரான்சிலே 3 நதிகளை இணைத்து 16ஆம் நூற்றாண்டில் இணைத்திருக்கிறார்கள். இணைத்தது மட்டுமல்ல, மலையின் உச்சியிலிருந்து கடல் மட்டத்துக்கு அவர்கள் சுற்றுலா பயணிகள் மூலம் அந்த கப்பல் படகு வருகிறது. அதே போல் அங்கிருந்து கடல் மட்டத்திலிருந்து மலையின் உச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதை போன்ற நிலைமைகள்லாம் இருக்கிற இந்த தருணத்தில் நாம் ஏதோ நமக்கு அறிந்த ஒன்றை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை மாற்றி மற்றவர்கள் என்ன செய்கிறால் நாம் என்ன செய்ய தவறிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கும் என்பது என் தாழ்ந்த கருத்து. அது மட்டுமல்ல, நாம் என்ன நினைக்கிறோம்? சுற்றுச்சூழல் பாதிப்பு எதனால் வருகிறது? வாகனங்கள் புகைக்கழிவு, ஆலை புகைக்கழிவு, மின்திட்டங்களுக்கு தேவையான நிலக்கரியை எரிப்பதால் ஏற்படுகிற புகைக்கழிவு, இது 3. அதற்கடுத்தாற்போல் அடுத்த கட்டத்துக்கு வர 3 புகைக்கழிவு வருகிறது. இந்த 3 புகைக்கழிவுகளை போக்குவதற்கு நாம் எத்தகைய முயற்சியை நாம் எடுக்கப்பட வேண்டும் சொன்னால் மீண்டும் பெட்ரோலியத்துறைக்கு போக வேண்டும், கரி எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை முயற்சி எடுக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நைஜீரியாவுக்கு 1978ஆம் ஆண்டு போகிறார். அன்றைக்கு கங்கையை போன்ற ஒரு ஆறை பார்த்து, அந்த அழகை பார்த்து மெய்சிலிர்த்து, அங்கு பச்சை பசேல் இருந்த பயிர் பச்சைகளை பார்த்து நம்ம ஊர் இப்படி வராதா என்று ஏங்கி இருந்த காலகட்டத்தில் அந்த நைஜீரியா ஆட்சியாளர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். எண்ணெய் வளம் இருக்கிற அந்த நாட்டில் எண்ணெய் எடுப்பதற்கு முயற்சித்தார்கள். அதன் விளைவு அது நாள் வரை அந்த நாட்டில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு இருந்தது. உழவு தொழிலில் பச்சை பசேல் இருந்தது. நிலத்தடி நீர் எல்லோருக்கும் பயன்பாட்டுக்குரியதாக இருந்தது. ஆனால் அதை எடுத்த பிறகு அதன் கசடுகள் ஆற்றிலே சென்று, கால்வாயில் சென்று, ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்தது. அந்த விவசாயம் இருக்கிற காலகட்டத்தில் 83 நைரோ நாணயம் $1 சமம். 83 நைரோ நாணயம் $1 சமம். ஆனால் இந்த கசடு அழிந்த பிறகு $350 கொடுத்தால், 350 நைரோ நாணயம் கொடுத்தால்தான் $1 சமம். கள்ள சந்தையில் 450 நைரோ நாணயம் கொடுக்க வேண்டும். ஒரு முட்டை வாங்கிறதுக்கு ஒரு மூட்டை பணத்தை கொண்டு போய் செல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி வறுமையிலே வாடி பல பேர் செத்து மடிந்த வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை பின்னோக்கி பார்க்காமல் இடித்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலைப்பாடு வறுமையானால் இது இந்திய நாட்டுக்கும் பொருந்தும் என்பதை நான் தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். குறிப்பாக காவிரி படுகையிலே இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்வது தவறான செய்தியாக நான் கருதுகிறேன். அதே போல் 1074 கிலோமீட்டர் கடல் பரப்பில் மீனவர்கள் கடல்வாழ் உயிரினங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏற்றுமதியிலே கூட பல பெரிய அளவுக்கு ஓரளவு நிறைவாக இருக்கிறது. இருந்தாலும் இதை ஹைட்ரஜன் கேஸ் எடுப்பதற்காக பல தனியார் துறைகளிடம் கொடுத்து அதன் மூலம் மீனவர்களுடைய மீன்பிடிப்பு நிலைப்பாட்டை கட்டுப்படுத்துகிற நிலைப்பாடு வருகிற பொழுது எளிய மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை நான் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். மக்களுக்காக ஆட்சி, மன்னனுக்காக ஆட்சி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அண்ணா 1952 53 பழையற்காடில் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார்கள். ஒரு நாடு மீன் எண்ணெயை நம்பியே அந்த நாட்டின் பொருளாதார வளம் இருக்கிறது.
தம்பி நம்முடைய நாட்டில் கூட அந்த சுறா மீன்களை பிடித்து மீனினை தயாரித்தால் எதிர்காலத்தில் திட்டமிடலாம் என்று சொன்னார்கள். மற்ற ஏனைய நாடுகள் மீனவர்களுக்கு எத்தகைய சலுகைகளை அளிக்கிறதோ அத்தகைய நிலைப்பாட்டை இதே கூட்டுறவு மூலம் அவர்களுக்கும் அளித்து விசைப்படகுகளை கொடுத்து நடுக்கடலிலே மீன் பிடிப்பதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தோமானால் கண்டிப்பாக தேவையில்லாமல் இலங்கையிலே சென்று படகை விடுப்பதும் அவர்கள் அங்கே போய் மாட்டிக்கொள்கிற நிலைப்பாடு மாறி அவர்கள் இன்னும் கடல் கடந்து செல்லக்கூடிய கடல் பரப்பு ஏராளம் அந்த பரப்பிலே சென்று அவர்கள் மீன் பிடிக்கிற நிலைமையை உருவாக்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கினால் இந்த தமிழ்நாட்டின் மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும். அது மட்டுமல்ல, சூயஸ் கால்வாயும் பனாமா கால்வாயும் எத்தகைய வருமானத்தையும் எத்தகைய ஆளுமையும் கொடுக்கிறது அந்தந்த நாட்டுக்கு என்பதை எல்லோரும் அறிந்த உண்மை. ஆனால் நாங்கள் சேது கால்வாய் திட்டம் கேட்டோம், இதுவரை அது கிடைக்கவில்லை. அது மாற்றாந்தாய் மனப்போக்காக இல்லாமல் இந்த மக்களின் பிரச்சனை என்பதை தெரிந்து அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்பது என் சிறந்தாழ்ந்த கருத்து. யார் ஆளுகிறார்கள் என்பது எங்களுடைய நோக்கமல்ல, யார் வேண்டுமானாலும் ஆளலாம். இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக, எளிய மக்கள் நடுத்தர மக்களுடைய நல்வாழ்வுக்காக யாரால் இந்த நாடு ஆளப்படுகிறதோ அவர்கள் என்றைக்கும் ஆள வேண்டும் என்பதே எங்களுடைய சித்தாந்தம். உயர்குடியினர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மட்டும் அது முக்கியத்துவம் இருக்கக்கூடாது என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன் இந்த கூட்டுறவு முறையை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால், வர்கீஸ் குரியன், குஜராத்தை வளப்படுத்திய வர்கீஸ் குரியன், வெண்மை புரட்சியை உருவாக்கிய வர்கீஸ் குரியன், அவர் படித்து விட்டு மேற்படிப்புக்கு போகிறார். அந்த மேற்படிப்பு செலவை அரசு ஏற்றது. காரணம், முதன்மை மாணாக்கராக இருந்ததால் அவர் மேற்படிப்புக்கு அனுப்பியது மத்திய அரசு. அதற்கு விடுத்த கட்டளை என்னவென்று சொன்னால், ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், நீ மேற்படிப்பு கொடுக்குறவங்களுக்கு செலவை அரசு ஏற்கிறது, நீ திரும்பி வந்து 5 ஆண்டு காலம் அரசு பணியிலே பணியாற்ற வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த ஒப்புதலோடு தான் அவரை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பல லட்சம் கோடிகள் தள்ளுபடிகள், பல அரசு வரி தள்ளுபடிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எல்லாம் செய்தார்கள். எங்காவது யாருக்காவது இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஒப்பந்தம் அதில் இருக்கிறதா என்று சொன்னால் எந்த ஒப்பந்தமும் இல்லை. யாருக்காக, எதற்காக, ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. கேள்விக்கு விடை காண வேண்டியவர்கள் ஒன்றியத்தில் ஆள்பவர்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.